தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். ஐயா வைகுண்டர் குறித்து புத்தகம் வெளியிடுவது போல் வரலாற்றை திரித்து ஆளுநர் பேசியுள்ளதாக ஐயா வைகுண்டர் தலைமைப்பதி அடிகளார் பால பிரஜாபதி தற்போது பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். வைகுண்டர் மனு தர்மத்திற்கு எதிராக போர்க்குரல் கொடுத்தார். அதுபோல சமத்துவ சகோதரத்துவம் உண்டான சாதி ஒக்க ஒரு இனம் போல வாழணும் என்று சொன்னார். ஆனால் அந்த மனு தர்மத்தை ஏற்றிருந்த அரசுதான் ஐயாவை கொடுமைப்படுத்தியது, சிறைப்படுத்தியது. 200 ஆண்டுக்கு முன்னால் உள்ள வரலாற்றை சரியாக படிக்கணும். வரலாறு தெரியாமல் வாய் திறக்கக்கூடாது. யாரும் நானாக இருந்தாலும் நான் சொல்லுகிற சொல்லுக்குள்ளே ஒரு வரலாறு பொதிந்திருந்தால் அதனுடைய உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும். அவர் நாராயணருடைய அவதாரம் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் ஜனார்தனத்தை காப்பக்க வந்தவர். ஜனார்தன அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் ஜனார்தனத்தை காக்க வரவில்லை, அவர் மக்களை காக்க வந்தார். மக்களுக்குள்ளே இருந்த மடமையை போக்க வந்தார், அறியாமையை போக்க வந்தார். அந்த அரசுகள் இருந்த ஆதிக்க வெறிகளை, அதுபோல மனு தர்மம் சதுர்வர்மம் என்று சொல்லக்கூடிய ஜாதிய பொல்லாங்கை நீக்குவதற்கு தான் ஐயா அவதாரம். அவர்களுடைய சுயலாபத்திற்காக யாரும் வரலாற்றை திரித்து பேசக்கூடாது. எங்களுக்கும் கால்டுவல் போப்பு போன்றவருடைய வரலாறு தெரியும், தமிழுக்கு யார் பாடுபட்டார்கள், தமிழ் என்றால் என்ன எங்களுக்கு தெரியும். தமிழ் தான் முதல், அது யாருக்கும் மறுப்பில்லை. ஐயா சொன்னார், கல்வி தமிழ். ஐயா வைகுண்டர் குறித்து புத்தகம் வெளியிடும் விழாவில் ஆளுநர் வரலாற்றை திரித்து பேசியுள்ளதாக தற்போது தலைமைப்பதி கூறியிருக்கிறார். இதுகுறித்து பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.